ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் அந்த பங்களா வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு. வீடு 5 கோடி ரூபா, நீங்கள் 3 கோடி ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? 5 கோடி ரூபா வீட்டை 3 கோடி ரூபாய்க்கு தர்றேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நாங்கள் வாங்கும்போது 2 கோடி தான், அதான் 3 கோடி போதும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அட்வான்ஸாக 50 லட்சம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. 50 லட்ச ரூபாய் அட்வான்ஸாக தர முடியாது, 30 லட்சம் தரேன்னு மனோஜ் சொல்கிறாரு. திரும்பவும் இந்த மனோஜ் பணத்தை கொடுத்து ஏமாற போகிறாருன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் 30 லட்சம் கொடுங்க, 6 மாதத்தில் மீதி பணத்தையும் கொடுத்துருங்க. நீங்கள் 30 லட்சம் கொடுத்தோன்னே வீட்டு சாவி உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. இந்த ஹவுஸ் ஓனர் ஃப்ராட் பயலாக இருப்பானோன்னு சொல்லிட்டு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட இந்த வீட்டில் 2 நாள் வந்து தங்கிக்கிங்க, இப்போ அட்வான்ஸாக 5 லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த ஹவுஸ் ஓனர். ரோஹிணி, மனோஜ், அவருடைய அந்த பார்க் ஃப்ரெண்டு 3 பேரும் வீடு ரொம்ப சீப்பாக கிடைக்குதே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹவுஸ் ஓனர்ஸ் 2 பேருமே இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. என்ன சொன்னாலும் இவனுங்க நம்புகிறானுங்களே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இவனுங்க எப்படியும் 30 லட்சம் நமக்கு தந்துடுவாங்க, அப்புறமா வீட்டை காலி பண்ணிக்கிறேன்னு ஹவுஸ் ஓனர்கிட்ட சாவி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அட பாவி பயலுகளா, அப்போ நீங்கள் நிஜமாக ஃப்ராடு தானா?